ஸோ எல்லோருக்கும் வணக்கம். காலையில் எந்திரிச்சு ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு கிளாஸுக்கு நீங்கள் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போல்லாம் நீங்கள்லாம் ஒரு முனைப்போடு இருக்கிற குழந்தைகள்னு அப்படின்னு அர்த்தம். சில குழந்தைகள்லாம் அப்படி வரமாட்டாங்க. பட் நீங்கள்லாம் ஒரு முனைப்போடு வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு பிடிவாதத்தில் வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப பார்க்குறக்கே இதாக இருக்குது. இந்த கிளாஸோட பர்பஸ் சொல்கிறேன். இந்த கிளாஸோட பர்பஸ் அது அப்புறம் அது எப்படி நடத்த போகிறோம் அப்படிங்கிறது நம்ம முதல்ல நம்ம புரிஞ்சுக்கலாம். எல்லோரும் புரிஞ்சுக்கணும். எல்லோரும் மைக் ஆஃப் பண்ணி வைங்கண்ணா. நான் பேசின பிறகு ஏதாவது கேள்வி கேட்கும்போது நீங்கள் ஆன் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். யாரும் சித்தராயன் கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணி வைங்கண்ணா. ஆஃப் பண்ணி வைங்க சித்தராயன். ரைட், ஓகே. என் பெயர் கேசவமூர்த்தி. நான்லாம் வந்து உங்களுக்கு தாத்தா மாதிரி. 65 வயசு எனக்கு இப்போ. ஸோ நாங்கள் வந்து இந்த இக்னைட்டிங் யங் மைண்ட்ஸ் இப்போ யங்குன்னா உங்களுக்கு தெரியும், மைண்ட்ஸும் தெரியும். இக்னைட்டிங் அப்படின்னு என்னென்னா உங்கள் மைண்டு வந்து நம்ம மனசு வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி. அதுக்கு பயங்கர சக்தி உண்டு. அது அப்பப்போ அதை நம்ம வந்து கொஞ்சம் ஷார்பன் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ ஒரு நைஃப் இருக்கு இல்லையா, கத்தி இருக்கு இல்லையா, கத்தியை நம்ம யூஸ் பண்ண அது மொன்னையாயிடும் இல்லையா, மொன்னையாயிடும். அதை அப்பப்போ அதை வந்து நீங்கள் அதை சாணம் பிடிக்கணும், அந்த ஷார்பன் பண்ணணும். அதுதான் நம்ம பண்ண போகிறோம். இந்த இதில் பண்ணிகிட்ருக்கோம். இக்னைட்டிங் யங் மைண்ட்ஸ். அந்த குழந்தைகள் மனசு அதோட சக்தி உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. அது வந்து உங்களுக்கும் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அதை பார்த்து ஓடுவீங்க. ஆனால் தெரியாத சக்தி அவ்வளோ இருக்குது ஒவ்வொரு குழந்தைகிட்டுமே. ஒவ்வொரு குழந்தை மட்டும் இல்லை, பெரியவங்க கூட. ஸோ அந்த சக்தியை எப்படி அதிகப்படுத்துவது, எப்படி அதை யூஸ் பண்ணுறது, அதை யூஸ் பண்ணி எப்படி சில பலன்களை அடைவது என்பது தான் இந்த கிளாஸோட ஒரு மெயின் நோக்கம். அந்த மெயின் நோக்கத்தை பல கிளாஸ் வழியாக நம்ம அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறோம். சில போட்டித் தேர்வுகள் எழுதும்போது அதெல்லாம் தேவைப்படும். இப்போ இதுவரை நீங்கள் போட்டித் தேர்வுகள் எதுவும் எழுதியிருக்க மாட்டீங்க. போய் கிளாஸில் டெஸ்ட்டு இல்லை முழு ஆண்டு தேர்வுகள் எழுதியிருப்பீங்க, ஆனுவல் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. அதெல்லாம் ஒரு கேள்வித்தாள் இருக்கும். அதில் 1 மார்க் கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின், 10 மார்க் கொஸ்டின்லாம் இருக்கும். அதெல்லாம் எழுதியிருப்பீங்க. அது எப்படி எழுதுவதுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதில் நான் ஒன்றும் சொல்லிக் கொடுக்கவே இல்லை, நீங்கள் தான் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதை நல்லா எழுதியிருப்பீங்க. இந்த போட்டித் தேர்வு என்பது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பரீட்சை. இது எப்படின்னா யார் கவிதா ஆஃப் பண்ணி வைக்கண்ணா, கவிதா ஆஃப் பண்ணி வைக்கண்ணா. உங்கள் இது ஆஃப் பண்ணிட்டாங்க. சரி, இது நீங்கள் வீடியோ ஆன் பண்ணிக்கலாம், பட் அந்த ஆடியோ மட்டும் ஆஃப் பண்ணி வைங்க. இப்போ கவிதா என்கின்ற ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுங்க. கவிதாவோட அப்பாவோட இன்னொரு குழந்தை கவிதாவுக்கு என்ன ஆகணும்? கவிதாவோட அப்பாவோட இன்னொரு குழந்தை கவிதாவுக்கு என்ன ஆக வேண்டும்? யார் ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். அக்கா ஆகலாம், தங்கச்சி ஆகலாம், அண்ணன் ஆகலாம், தம்பி ஆகலாம், தங்கச்சி ஆகலாம், தம்பி ஆகலாம். இது மாதிரி தான் நேரடியாக உனக்கு எத்தனை தம்பி எத்தனை தங்கச்சின்னு கேட்காம உங்கள் அப்பாவோட இன்னொரு குழந்தை உனக்கு என்ன ஆகும்? இந்த மாதிரி ஒரு கேள்வி கொஞ்சம் குண்டக்க மண்டக்காக இருக்கும் இந்த கேள்வி. ஆனால் இது கஷ்டமா? இது ஈஸியாக சொல்லிடலாம். கொஞ்சம் புரிதல் வேணும். கொஞ்சம் புரிதல் வேணும்னா அது ஈஸியாக நீங்கள் சொல்லிவிடலாம். அந்த புரிதலை கொடுக்குறதுக்கு தான் இந்த பரிசு. பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது. இப்போ கவிதாவுக்கு இன்னொரு தங்கச்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நேரடியாக கேட்காம உங்கள் பேரண்ட்ஸுக்கு எவ்வளோ குழந்தைகள் கேட்காம இப்படி வேறு கவிதாவோடைய பேரண்ட்ஸோட குழந்தை கவிதாவுக்கு என்ன ஆக வேண்டும் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு இருக்கும். உங்கள் அப்பா வந்து 5 மாம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு, அதை 2 சாப்பிட்டு விட்டீர்கள். அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 3 அப்படிங்கிறது நீங்கள் சாதாரணமாக உங்கள் ஸ்கூல் பரீட்சையில் இந்த மாதிரி கேள்வி கேட்டிருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி பரீட்சையில் என்ன கேட்பாங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு கேட்பாங்க, எவ்வளோ சதவீதம் இருக்குதுன்னு கேட்பாங்க. அவ்வளோதான். அந்த சதவீதம் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு தெரியும், நீங்களாம் படிச்சிருப்பீங்க. ஆனால் அதை இந்த மாதிரி கேட்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு திண்டாடுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதெல்லாம் அந்த திண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஆல்ரெடி உங்கள்கிட்ட அதை கேள்விக்கு பதில் சொல்கிற சக்தி இருக்கிறது. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இது. அனுதீபா உங்கள் மைக் ஆஃப் பண்ணி வைங்கண்ணா. அனுதீபா. ஸோ இதை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ அதிகப்படியான குழந்தைகள் 7th ஸ்டாண்டர்டில் இருக்கீங்க. ஓகே, 7th அல்லாத ஸ்டாண்டர்ட் யாராவது இருக்கீங்களா? சரி, பரவாயில்ல. யாராவது எவ்வளோ
6th sir. 6th பரவாயில்ல. அது வேற கிளாஸ் யாருங்க 6th இருக்கீங்க, 7th அதிகம், 6th இருக்கீங்க, அப்புறம் யார் இருக்கீங்க? Trust students இருக்கும் sir. அதான் அப்போ 8th 9th இப்போ 8th இருப்பீங்க, அடுத்த வருஷம் 9th போவீங்க, அவங்க இருப்பீங்க. இந்த ஒரு இந்த இந்த நிகழ்ச்சி இந்த மாதிரி கிளாஸ் என்ன இது 6 7 8 9 10 முடிய உள்ள குழந்தைகளுக்கு உரித்தானது. அதிகப்படியாக நம்ம இப்போ 7th இருந்து அடுத்த வருஷம் 8th போகிறாங்களா அவங்களுக்கு எய்ம் பண்ணி நம்ம பண்ணுறோம். அதுக்கு உரித்தான ஒரு கிளாஸ். முதல்ல ஒரு 2-3 கிளாஸ் காமனாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பிரான்ச் பிரிஞ்சுக்குவோம். இந்த பிரான்ச் பிரிஞ்சுக்கும். 7th தனியாக, இல்லை 8th தனியாக, 9th தனியாக, 10th தனியாக, தனித்தனியாக ரோடு போகும். ஒரு ஒரு முடிய கொஞ்சம் அப்படியே நேராக போயிட்டு அப்புறம் போகும். சரியா? வேறு கிளாஸ் வைப்போம். 8th தனியாக கிளாஸு, 9th ட்ரஸ்ட்டுக்கு தனியாக கிளாஸு, 10th TNCM டேலண்ட் டெஸ்ட் இருக்குது, அதுக்கு தனியாக கிளாஸ் அப்படின்னால வைப்போம். ஓகே, இதுதான் ஒரு இது. இப்போ இதுக்கு வரல. இதுக்கு முன்னாடி ஸ்கூலில் ஏதாவது போட்டித் தேர்வு எழுதியிருக்கீங்களா? ஏதாவது டெஸ்ட் மாதிரி போட்டித் தேர்வுன்னு என்ன சொல்ல பாருங்க. ஒரு கேள்வி இருக்கும், அதுக்கு ஆன்சர் 4 ஆன்சர் இருக்கும். அது எது ரைட் ஆன்சர் எழுதிருக்கீங்க. வெரி குட். அவ்வளவுதான். சரி, யாராவது ஆசிரியர்கள் இருக்கீங்களா? ஆசிரியர்கள் அல்லது பெற்றோர்கள் இல்ல பெரியவங்க யாரா இருக்கீங்களா? ஆமாங்க சார், பி சந்தோஷோட பேரண்ட் இருக்கேங்க சார், கவிதா. ஓகே ரைட் சார். முத்தலமா பேர் சார். இங்கிலீஷ்ல எடுக்கலையா சார்? என்னம்மா? இங்கிலீஷ்ல எடுக்கலையா சார்? புரியல. இங்கிலீஷ் டீச் பண்ணலையா? இது இப்பதான் முதல் கிளாஸ். இப்ப புரியுதா? முதல் கிளாஸ் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். புரிஞ்சுதா? இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்க, தமிழ் மீடியம் படிக்கிறவங்க ரெண்டு தனித்தனி அப்படி கேக்குறீங்களா? ஆமா சார். பாருங்க, கொஞ்ச நேரத்துல தெரியும். இந்த ஒரே கிளாஸ்ல இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்க தமிழ் ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கலாம். அது எப்படி என்பதை நான் காண்பிக்கிறேன். அது ஒரு ஆமா சார். நீங்க தமிழ் பேசுறீங்க இல்லையா? ஆமா. அவனுக்கு புரியல சார். இங்கிலீஷ்ல பேசினா புரியுது, உங்களுக்கு பதில் சொல்ல முடியல. அதனால சார். வேற பையனுக்கு தமிழ் தெரியாதா? தெரியாது சார், தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் தான். இல்ல, இங்கிலீஷ் படிக்கிறான், பட் தமிழ் வீட்ல என்ன பேசுறீங்க? ஹிந்தி தான் சார் பேசுறோம், அதனால தான் தெரியாது தமிழ். இந்தியா. ஓகே. இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்கு. ஓகே, see, I wanted to, okay, நான் இங்கிலீஷ் தமிழ் மிக்ஸ் பண்ணி பேசுறேன். பட் அந்த பாடம் எடுக்கும்போது ரெண்டுலயுமே இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். வெயிட் பண்ணுங்க. Okay, so this particular class is aiming at competitive exams. Competitive exam means there won't be a written, it's not a written exam. There will be one question and there will be 4 answers, options will be there, out of which one is the right answer. You have to find the right answer. நாலு ஆப்ஷன் இருக்கும். லக்ஷ்மி, கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்கண்ணா. Please switch off your mic. Lakshmi, Murugan, Vasant, all of you switch off your mic. When you want to speak, you switch on your mic and then you can speak. Okay? So that's the thing. Okay, நம்ம we will go to the question paper. We will start learning from the question paper. We will look at a question paper, how it will look. From that we will try to learn something. Okay, I'm going to have a question paper. Are you okay? 1 minute. 1 minute. I will present a question paper and you can see the question paper in the screen. Question paper தெரியுதா? Yes sir. Screen la are you able to see? Sir. Question இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணலாமா? I am going to make it big. Sir, no sir. Yes sir. Sir, no sir. Question paper சொல்லுங்க. தெரியலன்னா இப்ப மத்தவங்க எல்லாம் தெரிஞ்சு உங்களுக்கு தெரியலன்னா உங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ல நீங்க என்ன அதை இது பண்ணலன்னு அர்த்தம். அது என்னன்னு பாருங்க. உங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ல தெரியலனாலும் பரவாயில்ல, அமைதியா கேளுங்க. நான் சொல்றத மட்டும் கேளுங்க. தெரியாதவங்க இப்ப போய் அதை முட்டி மோதாதீங்க. அடுத்த கிளாஸ்ல நெக்ஸ்ட் கிளாஸ் யூ கேன் ஃபைண்ட் அவுட். அது எப்படி தெரிய வைக்கிறதுன்னு உங்க யாரோ ஒரு பக்கத்துல மொபைல் கொடுத்து தெரிய வச்சுக்கோங்க. இப்போதைக்கு அதை ட்ரை பண்ணாதீங்க. யூ see the question paper is there in both in English and Tamil. தமிழ்லயும் இருக்குது, இங்கிலீஷ்லயும் இருக்கு. ஒரே
கொஞ்சம் பேசாமல் இருக்கிறீங்களா? உங்கள் இது மைக்கை சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கீங்களா? ஓகே ஓகே, இங்கே பாருங்கள். மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் 8. இது வந்து கிளாஸ் 8க்கு உண்டான பேப்பர். இதே மாதிரி கிளாஸ் 9th 10th எல்லாத்துக்கு இருக்குது, அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ த டைம் கிவன் இஸ் எஸ் சார் क्वेश्चन பேப்பர் தெரியல சார். தெரியாட்டி பரவாயில்ல, அமைதியாக இருங்க. உங்கள் அதில் நீங்கள் டியூன் பண்ணணும். உங்கள் இதில் உங்கள் மொபைலில் தான் மிஸ்டேக் இருக்கும். மிஸ்டேக்குன்னு என்ன உங்களுக்கு தெரியாது, அது நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்குங்க. இப்போ எல்லாருக்கும் தெரியுது, உங்களுக்கு தெரியலன்னு அதுதான் அர்த்தம். சரியா? ஸோ த டைம் கிவன் இஸ் 90 minutes. 90 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் மார்க் 90. தேர் ஆர் 90 கொஸ்டின்ஸ். மொத்தம் 90 கேள்வி இருக்குது. அப்போ ஒரு கேள்விக்கு ஒரு நிமிஷம்தான் இருக்குது. ஒரு கேள்விக்கு ஒரு நிமிஷம்தான். ஓகே. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, படிக்கலாம். 1 by 1 படிக்கலாம். ரீட் த ஃபாலோயிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கேர்ஃபுல்லி பிஃபோர் யூ ஓப்பன் த கொஸ்டின் புக்லெட். வினாநூல் தொகுப்பை திறப்பதற்கு முன் கொடுக்கப்பட்டுள்ள விதிமுறைகளை கவனமாக படிக்கவும். Answers are to be given on the OMR, on the same OMR answer sheet, OMR sheet. அந்த OMR sheet என்ன என்பதை பின்னாடி பார்க்கலாம். We will see what is OMR sheet, we will see later. விடைகளை OMR விடைத்தாளில் குறிக்க வேண்டும். அப்படி என்ன அர்த்தம்னா, answers should not be written on the question paper. I mean, கொஸ்டின் பேப்பர் ஆன்சருக்குன்னு தனி ஷீட் கொடுப்பாங்க. கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் நிறைய கேல்குலேஷன்லாம் போட்டுக்கலாம். விடைகளை OMR விடைத்தாளில் குறிக்க வேண்டும். There are 90 questions in this booklet, all are compulsory. இதில் ஆப்ஷன்லாம் கிடையாது, சாய்ஸ்லாம் கிடையாது. உங்கள் ஸ்கூல் எக்ஸாமில் 5 கொடுத்து 3 எழுது, 7 கொடுத்து 5 எழுதல் இருக்க மாதிரி அப்படிலாம் கிடையாது. எல்லா கொஸ்டின் எழுதியாகணும். இத்தேர்வில் 90 வினாக்கள் உள்ளன. அனைத்துக்கும் கட்டாயம் விடையளிக்கப்பட வேண்டும். Choose the correct answer from the options given for each question and darken the corresponding circle with black ballpoint pen in the OMR answer sheet. அந்த OMR ஆன்சர் ஷீட்டில் ஒரு கட்டை மாதிரி ஒரு ரவுண்டாக ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் பால் பாயிண்ட் பெனில் அப்படியே எல்லாத்தையும் மார்க் பண்ணணும். அது காமிக்கிறேன் என்னென்னு. அதில் டிக்கோ இன்ட்டுவோ போடக்கூடாது. கரெக்டுக்கு டிக்கு, தப்புக்கு இன்ட்டு, அதெல்லாம் போடக்கூடாது. இப்போ தமிழ்லையும் படிக்கிறேன். ஒவ்வொரு வினாவுக்கும் கொடுக்கப்பட்டுள்ள மாற்று விடைகளிலிருந்து சரியான விடையினை கண்டறிந்து அதை OMR விடைத்தாளில் உரிய வட்டத்தில் கருப்பு நிற பால் பாயிண்ட் பென், இதை பாருங்கள், நீங்கள் எக்ஸாம் போகும்போது பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் எடுத்துகிட்டு போகணும். ப்ளூ பால் பாயிண்ட் பென் எடுத்துகிட்டு போகக்கூடாது. பேனாவினால் தீட்ட வேண்டும். டிக் மற்றும் இன்ட்டு ஆகிய குறியீடுகளை OMR விடைத்தாளில் செய்யக்கூடாது. Do not mark tick or into in the OMR sheet. Since the time is limited, since the time allotted for this question paper is very limited, you should make the best use of it by not spending too much time on any question. 90 நிமிஷம் தான் இருக்கும். 90 கேள்வி எழுதணும். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கேள்வி தான். அப்போ அதில் கொஞ்சம் டைம் 10 இருக்கும். அதனால் நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த வினாத்தாளுக்கு ஒடுக்கப்பட்டுள்ள கால அளவு மிக குறைவானதாக இருப்பதால் எந்த ஒரு வினாவுக்கும் கூடுதல் நேரத்தை செலவழிக்காமல் நேரத்தை மிகச்சிறந்த முறையில் பயன்படுத்தவும். If you do not know the answer to any question, do not waste time on it and pass on to the next one. If time permits, you can come back to the questions which you have left in the first instant and attempt them. Mic off பண்ணி வைங்க எல்லாருமே. ஏதாவது ஒரு வினாவுக்கு விடை தெரியவில்லை என்றால் அதிலேயே கால விரயம் செய்யாமல் அடுத்த வினாவுக்கு செல்லவும். நேரம் இருந்தால் முதலில் விட்டு சென்ற வினாக்களை முயற்சி செய்யவும். Rough work can be done anywhere in the question booklet, but not in the OMR sheet. அதாவது இந்த ரஃப் ஒர்க்குன்னு அந்த கொஸ்டின் பேப்பரில் எங்கே வேணும் கிறுக்கிக்கலாம். பட் OMR ஷீட்டில் எதுவும் கிறுக்க முடியாது. விடைகளை கண்டறிய மேற்கொள்ளும் வழிமுறைகளை வினாநூல் தொகுப்பில் எங்கு வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். OMR விடைத்தாளிலோ அல்லது தனித்தாளிலோ செய்யக்கூடாது. Each correct answer will be awarded 1 mark. ஒவ்வொரு சரியான விடைக்கும் 1 மதிப்பெண் கிடைக்கும். அப்போ ஒரு 90 கேள்வி எழுதினா 90 மதிப்பெண் கிடைக்கும். Please return the OMR sheet only to the invigilator after the test. You can retain the question booklet. தேர்வு முடிந்த பிறகு OMR விடைத்தாளை மட்டும் அரை கண்காணிப்பாளரிடம் கொடுக்கவும். வினாநூல் தொகுப்பை தேர்வர் எடுத்து செல்லலாம். Quote your 7-digit roll number without fail for any future correspondence. அவங்க ஒரு ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஏதேனும் கடித தொடர்பு கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படின் 7 இலக்க பதிவெண்ணை தவறாமல் குறிப்பிடவும்.
ப்ளீஸ் டர்ன் ஓவர் த பேஜ் அண்ட் ஸ்டார்ட் ஆன்சரிங். பக்கத்தை திருப்பி பதிலளிக்க தொடங்கவும். இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். முதல்ல எடுத்தோடனே இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நீங்கள் அங்கே உங்கள் கொஸ்டின் பேப்பரில் இருக்கும், அதை படிச்சு. இதுதான் ரோல் நம்பர். இந்த ரோல் நம்பர் உங்களுக்கு ஏதோ 1 2 3 4 5 6 7 கொடுத்தா அதை நீங்கள் எழுதணுங்க. இந்த ரோல் நம்பரை நீங்கள் எழுதிடணும். ஓகே, அது இது 9th பேப்பர் இதே மாதிரி தான் இருக்கும். 10th வேறு எல்லா எக்ஸாம் இதே மாதிரி தான் இருக்கும். மோரார்லஸ் இப்படி தான் இருக்கும். ஓகே, புரிஞ்சுதா? இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லதெல்லாம் புரிஞ்சுதா? அந்த தமிழ் தெரியாத அந்த பாய் ஹூ நோஸ் ஒன்லி இங்கிலீஷ், ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? முஜகுதீன் ஆர் சம்படி? Are you able to understand what I am saying? Yes, sir. Okay. Yes, sir, I am. So I request that boy, that English person boy, to read the instructions once. Can you read from here? Read the following from there. Can you read? Can you read? Are you able to see the screen? Can you read? Yes, sir. Yeah, can you read that? 1 2 3. That one, can you read? Yes, sir. Yeah, can you read? Answers are to be given on the same answer sheet. There are 90 questions in this booklet. All compulsory. Choose the correct answer from the options given for each question and darken the corresponding circle with black ballpoint pen with the homework sheet. Do not mark it or wrong the homework sheet. Since the time allotted for this question paper is very limited, you should make best use of it by spending too much time on any one question. If you do not know the answer to it, do not waste time on it and pass it to the next one. If time permits, you can come back to the questions which you have left in the first instance and attempt them. Rough work can be done anywhere in the question booklet, but not in the homework sheet. Lose that. Each correct answer will be awarded 1 mark. Please return the homework answer sheet only to the invigilator after the test. You can retain the question booklet. Quote your 7-digit roll number without fail for any future correspondence. ஓகே, இப்போ தமிழில் படிக்கணுமா இல்லை ஸ்கிப் பண்ணிடலாமா? தமிழில் படிக்க வேண்டியதில்லை. எல்லாரும் சரி, எல்லாரும் புரிஞ்சிருச்சா? No, sir. ஒரு இடம் படிச்சிடலாமா? Yes, sir. புரிஞ்சிருச்சான்னு கேட்குறேன். ஓகே, இப்போ இந்த OMR ஷீட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். OMR ஷீட் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் இருங்க. இப்படி தான் இருக்கும். இருங்க அது வரும். இங்க பாருங்க. இப்படிதான் இருக்கும். OMR ஷீட் இப்படிதான் இருக்கும். தெரியுதா OMR ஷீட்டுங்கிறது? No, sir. Sir, கொஞ்சம் zoom பண்றீங்களா? Yes, sir. zoom பண்றது எப்படி பண்றதுன்னு தெரியல, இருங்க. இப்போ தெரியுதா? Yes, sir. Yes, sir. ஆமா, இப்படிதான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் சிர்ஸ் பண்ண நினைக்கிறேன். ஐயோ, சிர்ஸ் பண்ண இப்படிதான் இங்க பாருங்க. பாருங்க இருக்கு. ஸோ இங்கே கொஸ்டின் பேர் வரும். 1வது கொஸ்டனுக்கு ABCDயில் இஃப் த ஆன்சர் இஸ் C, தென் அந்த சி இடத்துல அந்த இந்த மாதிரி மார்க் பண்ணணும். பாருங்க, இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்க. இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க மேலே. கரெக்ட் மெத்தட்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? They have shown the correct method. So in that C, in the
D you have to mark like that. Darken the circle. அந்த சர்க்கிளை டார்க்கன் பண்ணணும். எந்த மெத்தடில் பண்ணக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி பாதி டார்க்கன் பண்ணுறது, லைட்டாக பண்ணுறது, டிக் அடிக்கிறது, இன்ட்டு பண்ணுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. யூ ஹவ் டூ லைக் திஸ் ஒன்லி. அண்டர்ஸ்டுட்? புரிஞ்சுதா? Yes, sir. Yes, sir. வெரி குட், வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். ஓகே, இப்போ நமக்கு இப்போ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் தெரிஞ்சிடும். இப்போ கொஷின் பேப்பரும் நம்ம ஒரு கொஷின் பேப்பரையும் பார்த்தோம். இப்போ பல கேள்விகள் போகலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா கேள்விகள்? Yes, sir. ஓகே, Yes, sir. ஓகே, ஓகே. ஒரு கேள்வி நம்ம பார்க்கலாம். கேள்வி இல்லை, கேள்வி தான் நிற்கிறார். பார்க்குறேன், நான் காமிக்கிறேன். அந்த கொஸ்டின் பேப்பர்லேயே நிறைய கேள்வி இருக்குது. நம்ம அது போகலை, வேற ஒரு கேள்வி நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, okay, Namma, we will find out. See, this is a question related to prime number. Are you able to see the screen? Screen தெரியுதா? Yes, sir. Okay. சரி போது prime number பேர். prime numberனா பகா எண். தமிழ்ல it is called பகா எண். In English it is called prime number. Prime number is a number which can be divided by 1 and also by that number only. For example, 7 is a prime number because 7 can be divided by 1 or 7 can be divided by 7. இந்த ரெண்டு தான். You cannot divide by any other number. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, 7 வந்து ஒரு பிரைம் பகா எண் அப்படின்னு சொல்கிறோம். எதனாலன்னா அந்த 7 வந்து 7 வந்து 7ஆல் வகுப்படும், 1ஆல் வகுப்படும். இந்த ரெண்டு தான். அதனால தான் அதுக்கு பேர் பிரைம் நம்பர் என்ற பெயர். அந்த மாதிரி பிரைம் நம்பர் என்னென்னு இருக்குன்னு பார்க்கலாம். நம்பர் 1 இஸ் நாட் பிரைம் ஆர் நார் பிரைம். அதை விட்டுருங்க, 1 விட்டுருங்க. அடுத்தது பாருங்க. இப்போ 2 ஒரு பிரைம் நம்பரா? இஸ் 2 பிரைம் நம்பர்? Yes, sir. Because 2 can be divided by 1, 2 can be divided by... Yes, sir. What about 3? Yes, sir. Yes. What about 4? What about 4? 4 prime number. No, sir. 4 is composite number. Composite number. 4 is composite number. 4 can be divided by 1, 4 can be divided by 2, 4 can be divided by 4. அதனால அது prime number கிடையாது. It is not a prime number. What about 5? 5 is a prime number. Prime number. What about 7? It's a prime number. 11, 13. 7 is a prime number. So I have written here prime numbers from 1 to 50. 1 to 50 குள்ள என்ன prime number இருக்குன்னு எழுதியிருக்கேன். 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29, 31, 37, 41, 43, 47. Count how many numbers are there? How many numbers are there between 1 to 50? 50 numbers, sir. 50 numbers. So the question in a competitive exam, they will ask a question, how many prime numbers are there between 1 and 50? அப்படின்னு கேள்வி கேட்கலாம். So you have to write 15. So என்ன கேட்பாங்கன்னா, போட்டித் தேர்வில் எத்தனை பகா எண்கள் உள்ளது, 1லிருந்து 50 வரை உள்ள எத்தனை பகா எண்கள் உள்ளது என்றால் அது 15 எழுதணும். If the question is how many prime numbers are there between 1 to 100,
1ல இருந்து 100 வரல எத்தனை பகா எண்கள் இருக்குன்னா 25 சார் 25. அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்கன்னா ஆமா அடுத்த கேள்வி இங்க பாருங்க இது அழிச்சிடுறேன் இருங்க. இன்னொரு கேள்வி என்ன கேட்பாங்கன்னா 1ல இருந்து 10 வரலும் 4 prime number பகா எண். 1 to 20 there are 8 prime numbers. 1 to 30 there are 10 prime numbers and 1 to 40 1ல இருந்து 40 வரலும் 13 prime number. இது எல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டாம். நீங்க எது prime number தெரிஞ்சா நீங்க போதும். சரியா? ஒரு நிமிஷம் இருங்க வரேன். சார் இருக்கீங்களா? சார் இருக்கீங்களா இல்லையா சார்? ஓகே, இப்போ இன்னொரு கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வினா பாருங்க. வாட் இஸ் த சம் ஆஃப் prime numbers between 40 and 50? சார் பிரைமுக்கு ஆர் போட்டுருக்கீங்க சார். என்னப்பா? பிரைமருக்கு ஆர் போட்டுருக்கீங்க. பிரைம் நம்பருக்கு என்னப்பா? நம்பர் போட்டுருக்கீங்க. சோ இப்போ 40 இருந்து 50க்குள்ள பிரைம் நம்பரோட சம் எவ்வளவு? கூட்டல் எவ்வளவு? 3 41 43 47 41. What is the sum? Sir, 4 total 40 47 3. What is the total? 4 3 sir. 47 sir. 7 11 18 17 19 20 37 47. No, what is the total of all the prime numbers between 40 and 50? 40 prime number total எவ்வளவு? 3. Sum of the prime numbers between 4. No. Sum of the prime numbers, that is 41 plus 43 plus 47. How much it is? 3. 41, 43, 47. What is the sum? 45 47. 131 sir. 131 sir. 131 sir. 131 is the answer. So they may ask you a question. அவங்க எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா 40 இருந்து 50 வரை உள்ள பகா எண்களின் கூட்டுத்தொகை எவ்வளோ? What is the sum of the prime numbers between 40 and 15 கேட்பாங்க. நீங்க prime number கண்டுபிடிச்சு அதை கூட்டணும். Okay, what is the sum of the prime numbers between 20 and 50? கண்டுபிடி பார்க்கலாம். 20 and 50. 23 29. அத கூட்டுங்க, கூட்டி சொல்லுங்க. You add everything and then tell me. 23 25. எதுதுயா? 25 is not a prime number. 23 29 25. No, this is the prime number between 20 and 50. You add all these things. What is the sum of prime numbers between Sir, 241 sir. Huh? 241 sir. Sir, 7. 97 sir. No. 23 plus 29 plus 31 plus 37 plus 41 plus 43 plus 47. How much you are getting? 281 sir. 251 sir. கரெக்டா சொல்லுங்க, தப்பா சொல்லக்கூடாது. 231 251 251 3 5 7 10 13 223 sir. 23 plus 200 sir. 241 sir. 31 plus sir. 241 plus 223 plus 43 plus சார் காட்டுங்க. எவ்வளவு? 241 sir. 51 51 51
251 is the answer. இப்ப கூட்டலே தப்பு பண்றீங்க. All of you are making mistake. 51 sir. All of you are making mistake in addition. கூட்டலே தப்பு பண்றீங்க. என்ன பண்றது? இப்படி பண்ண கூடாது. 251 is the right answer. ஆமா. உங்க பிரச்சனை என்னன்னா, குழந்தைகளோட பிரச்சனை என்னன்னா, தப்பு பண்ணிட்டு அத கரெக்ட்டா நம்புறீங்க. You are making a mistake, but you are assuming that is correct. That is the problem. See, in this case, ordinary addition, you said 231, 233, 241, எல்லாம் சொன்னீங்க. தப்பு. All are wrong. 251 is the correct answer. So, but what you will do in the exam, you will add everything which is not correct and you will put that as an answer and you will get 0 marks. Competitive exam is very, very tricky. Okay, you have to be very, very careful. Okay, so this is the place where we have learned. What all we learned? We learned prime number. We learned how many prime numbers are there between 1 to 50. We learned how many prime numbers are there between 1 to 100. And we learned what is the sum of the prime numbers between 40 and 50. What is the sum of the prime numbers between 20 and 50. And what else we learned? We learned when we are in a hurry, we will make mistake even in addition. You have to be doubly, triply careful in doing these problems. Once once the answer is wrong, finished. There is no step mark. You will lose 1 mark. Okay, எல்லாரும் லூஸ் பண்ணிடுவீங்க. இதில் இந்த எக்ஸாமில் நீ ஒரு நிதானமாக பண்ணணும். யூ ஹவ் டு டூ இட் வெரி பீஸ்ஃபுல்லி, வெரி ஸ்லோ அண்ட் ஸ்டடி. இது ரொம்ப முக்கியம். நாட் லைக் யுவர் போர்டு எக்ஸாம். இதில் தப்பாச்சுன்னா அவ்வளோதான், மார்க் வராது. ஓகே, வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐம் கோயிங் டு திஸ் இஸ் அ ஸ்டோரி. This is called Idli story. We are going to learn some mathematics using Idli story. All of you have taken idli? All of you have eaten idli in your home? No, sir. Yes, sir. Yes, sir. Yes, sir. Yes, sir. Okay. So let us say, okay, before going to the idli, let us go to the test. One boy gets 50 marks in a test. In test 1, he got 50 marks. Test 1, he got 50 marks. மார்க்ஸ் வந்து 50. சொல்லுங்க சார். டெஸ்ட் 1ல 50 மார்க் வாங்கியிருக்காரு ஒரு பையன். டெஸ்ட் 2ல 60 மார்க் வாங்குறாரு. அப்ப எவ்வளவு மார்க் அதிகமா வாங்கியிருக்காரு? How much marks he got more? 10 marks. 10 marks. So this is the difference, or you can call it as an increase. Increase is 10 marks. It has increased. அதிகமா இருக்கு. 10 மார்க் அதிகமா இருக்கு. இப்போ நம்ம பர்சன்டேஜ் எவ்வளவு அதிகமா இருக்குன்னு பார்க்கலாம். பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் நம்ம வந்து through idli story we are going to learn percentages. என்ன லேர்ன் பண்ண போறோம்? percentages. Percentage increase is எப்படி போடணும் பண்ணா, நான் பாரு உங்க ஸ்கூல் எப்படி போட்டாங்க தெரியல, அது பரவாயில்ல, நம்ம எப்படி போடலாம். பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இஸ் ஈக்குவல் டு, நல்லா பாருங்க, நியூ மைனஸ் ஓல்டு. ஐ டெல் யூ வாட் இட் இஸ். இது என்னன்னு அப்ப நான் சொல்றேன். நியூ மைனஸ் ஓல்டு. கொஞ்சம் இது ஆஃப் பண்ணி வைக்கிறீங்களா கண்ணா? பாரு உங்க மைக் ஆஃப் பண்ணி வைங்க. நியூ மைனஸ் ஓல்டு இன்டு 100 டிவைடட் பை ஓல்டு. இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா என்னன்னா, இப்போ இந்த டெஸ்ட் 1 he got 50 marks, that is called old marks, and test 2 he got 60 marks, that is a new mark. So you substitute, new is 60, old is 50 into 100 divided by old. Old is how much? 50. Sir, 10%, sir. 20%, sir. 83.33. 10%. 60 minus 50 is 10. 10%, 100 divided by 50. How much it is? 20%, sir.
Sir, 20%. But then find the percentage of 50. Sir, and then find the percentage of 50. Sir. Maybe minus a percentage, you have 10%. No. You are getting 20%. Sir, 20%, sir. Sir, 20%, sir. 20%, sir. Yes. 20, sir. 20% is correct because you go to the formula. New minus old into 100 divided by old. New year is 60. Old is 50. 60 minus 50 into 100 divided by 50. சார் புரியல. டெஸ்ட் 1 வந்து 50 மார்க், டெஸ்ட் 2 வந்து 60 மார்க். எவ்வளவு அதிகமா இருக்குது? 10 அதிகமா இருக்குது. இப்போ எவ்வளவு பர்சன்டேஜ் எவ்வளவு அதிகமா இருக்கு? பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் எவ்வளவு அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா வந்து நீங்க ஸ்கூல்ல வேற மாதிரி படிச்சிருப்பீங்க. அது கரெக்ட் தான். பட் இப்போ நான் சொல்றதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. நியூ மைனஸ் ஓல்டு பெருக்கல் 100 டிவைட் பை ஓல்டு. இந்த நியூங்கிறது டெஸ்ட் 2 புதுசா இருந்த டெஸ்ட் 60, ஓல்டு டெஸ்ட்ங்கிறது 50. 60 மைனஸ் 50 இன்ட்டு 100. தமிழ்ல சொல்லுங்க சார். 60 50 கூட தெரியாதா? தமிழ் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏப்பா தமிழ் தான் பேசிட்டு இருக்கேன். 60 மைனஸ் 50 இன்ட்டு 100 டிவைட் பை வகுத்தல் 50. அப்போ எவ்வளோ? 60 மைனஸ் 50 என்பது 10 பெருக்கல் 100 வகுத்தல் 50 எவ்வளோ வருது? தமிழில் சொல்லுங்கன்னு சொன்ன பையன் சொல்லுப்பா, எவ்வளோ வருது உனக்கு? %20 வருதா? Yes, sir. Yes, sir. Yes, sir. வந்துச்சு சார். Yes, sir. கடைசியா எஸ் சார் வந்துருச்சு சார்னு சொன்ன பையன் பேர் என்ன? இப்ப கடைசி ஒரு பையன் எஸ் சார் வந்துருச்சு சார்னு சொன்னார். அவர் பேர் என்ன? யாரோ ஒருத்தர் ஒரு பேர் சொல்லுங்க. அதான் பேர் என்ன? சித்தார்த் சார். ஓகே, இப்போ நம்ம சித்தார்த்த நம்ம ஹீரோ, நம்ம கிளாஸோட ஹீரோ சித்தார்த்தன்னு வச்சுக்கலாம். இந்த ஹீரோ என்ன பண்றாருன்னா சாதாரணமா அவர் வந்து 3 இட்லி சாப்பிடுவார். ஹீரோ எவ்வளவு சாப்பிடுவார் சாதாரணமா? 3 இட்லி சார். இப்ப நம்ம இட்லி கதைக்கு போறோம். இப்பதான் இட்லி கதை, இட்லி ஸ்டோரி கண்டினியூட். இட்லி ஸ்டோரி இப்ப நம்ம கண்டினியூ பண்ண போறோம். இட்லி ஸ்டோரி சித்தார்த் ஹீரோ, நம்ம ஹீரோ வந்து ஹீரோன்னு வச்சுக்கலாம். என்னடா ஹீரோ, நம்ம ஹீரோ வந்து நார்மலா அவர் வந்து 3 இட்லி சாப்பிடுவார். 3 இட்லி. ஓகே, ஒரு நாள் இந்த ஹீரோ ஏதோ குறும்பு பண்ணிடுறார். அவங்க அப்பா பிடிச்சி திட்டி விட்டுறாரு. ஹீரோ குறும்பு பண்ண அப்பா திட்டுவாரா திட்ட மாட்டாரா? திட்டுவார். இப்படி வச்சுக்கலாம். இல்ல குறும்பு பண்ணிடுறாரு, அம்மா திட்டிடுறாங்க. அம்மா சரி ஹீரோ 4 இட்லி சாப்பிட்றான்னு வச்சுக்கலாம். 4 இட்லி சாப்பிட்றாரு. நார்மலா 4 இட்லி சாப்பிடுவார். இது டே 1. இது நார்மலா சாப்பிட்றது. நார்மல் வந்து 4 இட்லி சாப்பிட்றாருன்னு வச்சுக்கலாம். நார்மல். அம்மா திட்டிடுறாங்க. அம்மா ஷவுட்டட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஷவுட்டட் போட்டுக்கலாம். ஏதாச்சும் தப்புன்ற. 2வது நாள் அடுத்த நாள் செகண்ட் டே என்ன பண்றாரு? வெறும் 3 இட்லி தான் சாப்பிட்றாரு. ஏன்னா அவருக்கு அந்த வருத்தத்துல அதிகமா சாப்பிட முடியல. 6 இட்லி சாப்பிடுவேன். டேய் சும்மா இருக்க, கணக்கு சொன்னா கேட்டுக்கணும். நீ 4 10 கூட சாப்பிடுவ நீ. அப்போ 4 இட்லி சாப்பிட்ட சித்தார்த்து அம்மா திட்டினதுனால 3 இட்லி சாப்பிட்றாரு. அப்ப எவ்வளவு இட்லி குறைஞ்சிருக்குது? ரிடக்ஷன் ஆர் டிக்ரீஸ். இங்கிலீஷ்ல ரிடக்ஷன் அது குறைந்தது. எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 1 இட்லி குறைஞ்சிருக்குது. எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் குறைஞ்சிருக்குது? பர்சன்டேஜ் டிக்ரீஸ் எவ்வளோ அப்படின்னா எவ்வளவு பர்சன்டேஜ் டிக்ரீஸ்னா இங்க பாருங்க, இதுக்குமே அதே ஃபார்முலா தான். நியூ மைனஸ் ஓல்டு இன்டு 100 டிவைடட் பை ஓல்டு. டிவைடட் பை ஓல்டு. இப்போ இதில் நியூ எவ்வளோ இருங்க? இதுதான் ஓல்டு. என்ன ஓல்டு என்பது 4 இட்லி, நியூ என்பது நியூ இட்லி 3 இட்லி. இது நியூ. அப்போ கணக்கு போடுங்க எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். நியூ வந்து 3 இட்லி
ஓல்டு வந்து 4 இட்லி 25%, sir. 25%, sir. இரு ஆ 25%, sir. சரி போடு இரு. ஓல்டு வந்து என்ன சொன்ன? ஓல்டு வந்து 4. இப்போ போட்டா என்ன வருது? 25%. சரி 25 minus 25 25 minus 25 Minus 25%. Minus 25, sir. Minus 25. Minus 25%, sir. Minus 25%, sir. ஸோ மைனஸ் 25%. ஏன் மைனஸ்ன்னா அது டிக்ரீஸ் குறைஞ்சிருக்கு. அப்புறம் இந்த சித்தார்த் வந்து அவங்க அப்பாவுக்கு சித்தார்த்தை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப லவ். சித்தார்த் மேலே அவ்வளோ லவ் அவங்க அப்பாவுக்கு. ஈவினிங் வரார், அப்போ கேட்குறார், என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு. அம்மா சொல்கிறாங்க, அவன் ஒரு தப்பு பண்ணிட்டான், நான் திட்டி விட்டேன், அதனால் இப்போ 3 இட்லி தான் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பாவுக்கு ரொம்ப வருத்தமாயிடுது, என்னடா நம்ம பையன் 3 இட்லி தான் சாப்பிட்ருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போய் கட்டி பிடிச்சி கொஞ்சி கொலாவி பண்ணுவாங்களா இல்லையா அப்பாக்கள்? அப்படி கொஞ்சி கொலாவி, என்னடா இப்போ பரவாயில்லடா, நீ சாப்பிட்றதெல்லாம் உன்னுடைய கோபத்தை காமிக்காத, நல்லா சாப்பிட்றா. ஐ மீன் யுவர் இட்லி இன்டேக் ஹஸ் கம் டவுன். ஃபாதர் கேம் அண்ட் cajoled Siddharth and told him, don't show you are angry with the food, with the idli. You eat as normal as possible. Like that he said. அப்போ அந்த 3வது டே, third day மறுபடியும் சித்தார்த் eats 4 idlis. On the 3rd day, because the father cajoled him everything on the 2nd day evening, 3rd day also he ate 4 idlis. He come back to normal. Now it has gone up, increased. How much is increased from the 2nd day? 1. Hello sir. Hi sir. I'm Pushpa. சொல்லுங்கம்மா. சார் மீனா ரங்கராஜன் அவங்கள மட்டும் லேட்டா வந்தா வேண்டாம், உள்ள விடாதீங்க. சரிங்க சார். ஆனா அது கிளாஸ் எடுப்பனா அவங்கள உள்ள விட்டு இருப்போம்மா, கஷ்டம் அது. முதல்ல அதனால நாங்க 10க்கு தான் ஆரம்பிச்சோம். ஓகே சார். ஓகே அதனால அவங்க லேட்டா வந்தா அவங்களுக்கு கிடையாது. ஓகே சார். ஓகே அண்டர்ஸ்டாண்ட். அப்ப இன்கிரீஸ் வந்து 3 இட்லில இருந்து 4 இட்லி ஆயிடுச்சு. 2வது நாள் 3 இட்லி, 3வது நாள் 2nd day 3 idlis, 3rd day 4 idli. Increase is 1 idli. What is the percentage increase? Plus 25%. Plus 20, sir. Plus 20. So somebody says plus 25%. That is wrong. Now you find the right thing. Minus 20. No, wrong. Minus. No, you go by the formula. I have given a formula. New minus old into 100 divided by old. Minus 21%, sir. Please, sir, again question, sir. Question, what I'm saying is, the hero used to take 4 idlis. And one day mother shouted, so next day he took 3 idlis. So the decrease is 1 idli. What is the percentage decrease? Minus 1%. Minus 25%. We found new minus old into 100 divided by old. Here the old is 4 idlis, new is 3 idlis. So 3 minus 4 into 100 divided by 4, that comes minus 25%. Now on the 2nd day, the father came back from the office, he cajoled the boy, he showered love with him, to him, and then next day, 3rd day, again the boy Siddharth, the hero, started taking 4 idlis. So what is the increase from 2nd day to 3rd day? Is 1 idli. What is the percentage increase? தமிழ்ல சொல்றேன். 4 இட்லி சாப்பிட்டுட்டு இருந்த சித்தார்த்து ஒரு நாள் அவங்க அம்மா திட்டினதுனால அடுத்த நாள் 3 இட்லி சாப்பிட்டார். அப்புறம் அவங்க அப்பா வந்து கொஞ்சி கொலாவினதுனால 3rd day அகைன் அவர் 4 இட்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ ஃபர்ஸ்ட் டேலேருந்து 2nd day குறைஞ்சிருக்குது, 2nd டேலேருந்து 3rd day அதிகமாக இருக்கு. எவ்வளோ அதிகமாக இருக்கு? 1 இட்லி அதிகமாக இருக்கு. ஆனால் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் எவ்வளோ? Sir, 0%. Sir, 0%. Minus 21%. No. Minus 0%.
இது இந்த இடத்துல no, in this case this is old, and the new வந்து new is 3 idlis, sorry, third day, no, old, this is new, and 3 idlis is the old, 3 idlis is old, 3 idlis. So new, 4 idlis new. Now you substitute in the answer. New minus old into 100 divided by old. How much you are getting? 33 sir. 25%. Hey, 25 வராதுன்னு சொல்லிட்டேன். மறுபடியும் 25 என்ன அர்த்தம்? 33% sir. 23%. No. 33% தப்பா போடாதீங்க. நீங்க தப்பா இருந்தா நீங்க சொல்லவே வேண்டாம். உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தா மட்டும் தான் சொல்லணும். Only when you are confident you should tell the answer. If you think if you are not confident, don't tell the answer. How much you are getting? percentage 24%. No. 4 minus 3 into 100 divided by 3. How much it is? One by told correctly. 33 1/3%, sir. 33 1/3%. Fantastic. 33 1/3%. Fantastic. That is, if you write in the decimal, 33.33%. So like this, percentages you have to identify, using such formulas. New minus old into 100 divided by old. That is the formula you should use, and you should identify which is the old, which is the new. In the first case, 4 is the old, 3 is the new. The second case, 3 is old, 4 is new. That is the difference. So it is 33.3. Here I am telling you, this exam from 7th standard, 6th standard student to MBA, 95% they make mistake. 95% of the students they make mistake because they have not understood this. That is why we made as a idli story. So only when we make idli story, you may remember, no? Idlis, we all like idlis. So that is why I made as a idli story. புரிஞ்சுதா? Are you able to understand? புரிஞ்சுதா? Yes sir, we will able to understand. Yes sir. Yes sir. கொஞ்சம் பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். Yes sir. கொஞ்சம் பேருக்கு புரியல. Yes sir. ஏன் புரியல அப்படின்னா அவங்க 25% கம்மியாச்சு, இப்ப 25% அதிகமாகும்னு அவங்க அப்படியே மனசுல நினைச்சிட்டே இருக்காங்க. அப்படி கிடையாது. இப்ப இப்படி பாருங்க, இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச பிசினஸ் மேன் யாரு? ரொம்ப பயங்கரமான பிசினஸ் மேன் யாரு சொல்லுங்க? Mukesh Ambani sir. Very good. முகேஷ் அம்பானிங்கிறவர் ஒரு பிசினஸ் மேன். கரெக்ட். முகேஷ் அம்பானி. ஓகே. அப்புறம் அதுக்கு அடுத்த ஒரு பிசினஸ் மேன், உங்க ஊர்லயே ஒரு பிசினஸ் மேன் இருப்பார்ல, உங்க அண்ணாச்சி கடை ஒரு பிசினஸ் மேன். ரத்தன் டாடா. ஒருத்தர் போதும். முகேஷ் அம்பானி அது ஒண்ணு. உங்க ஊர்ல உங்க வீட்டு பக்கத்துல ஒரு பிசினஸ் மேன் இருப்பார்ல, அண்ணாச்சி கடை வச்சிருக்காரா? சார் வீட்டு பக்கத்துல அண்ணாச்சி கடை. அவர் ஒரு பிசினஸ் மேன் தான். ரெண்டு பேரும் பிசினஸ் மேன் தான். இப்போ முகேஷ் அம்பானியோடைய வருமானம் 1 லட்சம் கோடி. எவ்வளோ? 1 லட்சம் கோடி. அண்ணாச்சி கடையோட வருமானம் வெறும் 1 லேக் தான். கோடியெல்லாம் கிடையாது. 1 லேக்னு வச்சுக்கலாம். கோடி கிடையாது. 1 லேக் தான். கோடி கிடையாது. வெறும் 1 லேக், 1 லட்சம் ரூபாய் தான். ஆனால் முகேஷ் அம்பானியோட வருமானம் 1 லட்சம் கோடி. இப்போ முகேஷ் அம்பானி 10% வளர்றாரு. 10% இன்க்ரீஸ். growth இஸ் 10% இந்த வருஷம். அப்படின்னா அடுத்த வருஷம் எவ்வளோ வளர்ந்துருப்பாரு? எவ்வளோ அவருடைய வருமானம் எவ்வளோ இருக்கும்? 20% சார். 10% சொல்லியாச்சு. 10% growth வளர்ச்சின்னு சொல்லியாச்சு. 2 lakh crore சார். No. Don't make 10% growth. 5% சார். 5%. பர்சன்ட் இல்ல. I am talking the absolute value. 10% growth எவ்வளவு கோடியை பண்ணிருப்பாரு?
2 lakh crore. இல்ல, உங்களுக்கு இன்னும் புரியல. அதான் பர்சன்டேஜ் இன்னும் ஒன்றும் சரியா தெரிய மாட்டேங்குது. பார்க்கலாம். 1,10,000 கோடி பண்ணியிருப்பார். 1,10,000 கோடி அவர் பண்ணாதான் 10% வளர்வார். அண்ணாச்சி கடை 10% வளரும் பண்ணா வளர்ந்தா 1,10,000 சார். 1,10,000 வந்த போது இப்ப அண்ணாச்சி எவ்வளவு வளர்ந்திருக்காரு? from 1,10,000 to 1 lakh, sorry, from 1 lakh to 1,10,000. What is the growth of Annachi? 10,000 sir. 10,000. Okay. Okay. What is the growth of Mukesh Ambani? 10,000 sir. 10,000 sir. 10,000 crores. 10,000 crores sir. அப்ப 10,000 கோடி அவர் வளர்ந்தாதான் 10% growth சொல்றோம். அண்ணாச்சி வெறும் 10,000 அதிகமானாவே 10% growth சொல்றோம். ஏன்னா அதான் பர்சன்டேஜஸ்ல 10% என்பது இந்த அண்ணாச்சி கேஸ்ல வெறும் 10,000 வளர்ந்தா போதும். 10%. If அண்ணாச்சி grows by 10,000 rupees, we can say he has grown by 10%. But if Mukesh Ambani grows by 10,000 crore, then only we will say he has grown by 10%. இப்போ முகேஷ் அம்பானி வெறும் 10,000 அதிகமாக இருந்தால் என்ன இருக்கும்? வெறும் 10,000 அதிகமாக இருந்தால் அவர் 10% growth சொல்லுவோமா? No. No sir. அது 0.001% 1% கீழே வரும். அதான் வித்தியாசம் தான். அப்போ முகேஷ் அம்பானி வளரணும்னா 10% வளர்ந்திருக்காரு அவர் சொல்லுவாங்க பேப்பர்ல வருதுன்னா அப்பா 10,000 கோடி அவர் வளர்ந்திருக்காருன்னு அர்த்தம். வேற அண்ணாச்சி 10% வளர்ந்திருக்காருன்னு சொன்னா வெறும் 10,000 தான் வளர்ந்திருக்காருன்னு அர்த்தம். இதுதான் பர்சன்டேஜோடைய அந்த சூசகம். நீங்க எங்கேயாவது பர்சன்டேஜ் பத்தி இந்த பேசுவாங்க அவங்க பேப்பர்லயோ, அரசியல்வாதி பேசுவாங்க 5% வளர்ந்துட்டோம் 4% வளர்ந்துட்டோம்லாம் பேசுவாங்க இல்லையா? அப்ப நீங்க மனசுல இதான் ஓடணும். மனசுல அது எந்த அமௌண்ட்ல இருந்து வளர்ந்தாரு அப்படின்னு தெரியும். அமௌண்ட் சிறுசா இருந்தா 10% சிறுசா தான் இருக்கும். அமௌண்ட் பெருசா இருந்தா 10% பெருசா இருக்கும். ஸோ இதெல்லாம் பர்சன்டேஜஸ்ல வரும். இப்போ பர்சன்டேஜ்ல என்ன பார்த்தோம்? இட்லி கதையை பார்த்தோம். இட்லி கதையில் முதல்ல ஒரு இட்லி கம்மியாக சாப்பிட்டாரு. அப்போ ரிடக்ஷன் வந்து 25% மைனஸ். இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் he ate 1 idli less, so the reduction is minus 25%. But in the second case, after the father came, he ate 1 idli more. The increase is plus 33%. 33.3%. இது உங்களுக்கு ஜீரணம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இதை ஜீரணம் பண்ணிட்டீங்கன்னா தான் இதுதான் அந்த தம்பு ரோல். இதை வந்து பண்ணிங்கன்னா அந்த பர்சன்டேஜில் ஜெயிச்சு விடலாம். பர்சன்டேஜில் ஜெயிக்கணும்னா இது தெரியணும். இந்த இட்லி கதையை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த இட்லி கதைக்காகவே நான் ஒரு யூடியூப் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதையும் உங்கள் குரூப்பில் அனுப்புகிறேன். அதையும் பாருங்கள். இது இட்லி கதை இப்போ நீங்கள் சொன்னதை பற்றி அப்படியே யோசனை பண்ணி பாருங்கள். இந்த ஆசிரியர் சொல்கிறது கரெக்டா அப்படின்னு போய் வீட்டில் போய் யோசனை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் யூ ஆஸ்க் மீ, யூ சென்ட் யுவர் டவுட்ஸ். We will answer the doubts over in the WhatsApp group. Wherever, in whichever group you are there, we will give answers in that WhatsApp group. Whatever doubts you have, you can answer. We will close at this today because normally we take only 1 hour class. So now almost 11 o'clock. So what all we have seen? Let me see. Initially we have seen how competitive exams are different from board exam. எப்படி ஒரு போட்டி தேர்வு வந்து ஒரு நார்மல் போர்டு எக்ஸாம் விட வித்தியாசமாக இருக்குது. ரெண்டாவது வந்து அந்த OMR ஷீட் என்னன்னு பார்த்தோம். மூணாவது வந்து போட்டி தேர்வில் ஒரு கேள்வி கேட்டு 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. 4 ஏதோ ஒரு ஆன்சர் தான் கரெக்டாக இருக்கும். அதை வந்து we have to fill up in the OMR sheet. எனக்கு ஒரு டவுட் சார். ஜேஇ எக்ஸாம்க்கு கோச்சிங் எடுப்பீங்களா சார்? ஜேஇ எந்த கிளாஸ் படிக்கிறேன்? 7th சார். 7th கல ஜேஇ பற்றி இப்போ கவலைப்படாதீங்க. ஜேஇக்கு நீங்கள் 10வது 11வது போன பிறகு யோசனை பண்ணிக்கலாம். இப்போ 7th இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி இந்த NMMS இந்த கிளாஸ் எல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணுங்க. இதே மாதிரி தான், இதே தான் அங்கேயும் இருக்குது. அதனால இப்போ இருந்தே ஜேஇ பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. சரியா? ஓகே சார். சார் when is the next class? நெக்ஸ்ட் சண்டே வைக்கிறோம். இதே மாதிரி 10 மணிக்கு எல்லாரும் 10 மணிக்கே வந்துருங்க. லேட்டாக வராதீங்க. இப்போ இதே மாதிரி வச்சுட்டு லிசன் மார்ச் முடிய நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு கிளாஸ் வைப்போம். அப்புறம் ஏப்ரல் லீவ் விட்டுருவோம். ஏன்னா உங்களுக்கு பரிசை நடக்குது இல்லையா?
April you will have exam. So entire April we will give holiday. Again we will start the class from May. From May 1 ல இருந்து உங்க லீவ் விட்டதுல இருந்து ஆரம்பிப்போம். சரியா? One class will be there on Sunday. ஞாயிற்றுக்கிழமை இதே டைம்ல ஒரு இருக்கு. இன்னொரு கிளாஸ் வாரத்துல 2 கிளாஸ் வைப்போம். இன்னொரு கிளாஸ் வீக் டேல ஈவினிங் 6 மணி சுமார் நம்ம 6:30 இந்த மாதிரி வைப்போம். சரியா? அது சொல்றேன். அதெல்லாம் நம்ம குரூப்ல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னைக்கு எடுத்ததுல is there any doubt? Okay, sir. Whatever we have seen today, if you have a doubt, go No through. doubt, sir. No doubt, sir. Thank you. We will. No doubt, sir. Okay, very good. Thank you No doubt, so sir. much, sir. So